ஏய், எவ்வளவு நேரம் டம்ளரை நீட்டிட்டு நிக்கிறது? வாங்கி குடி. என்ன கண்ணெல்லாம் செவந்திருக்கு? ஏன் கண்ணு சிவப்பா இருக்கிறவன் டீ கொடுத்தா குடிக்க மாட்டியா? அது இந்த டீ போடும்போது ஆவி கீவி ஏதாவது பட்டிருக்கும். குடிக்கிறியா இல்ல? எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? இங்க பாரு, எனக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்கு. நான் காலையில சீக்கிரமாவே கிளம்பி ஆகணும். திரும்ப நான் தலைவாரி விட்டு போயிடுறேன். தொடாத. ஆடாம அசையாம ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஒழுங்கா வரும். அப்புறம் கோணதா அடிச்சு வகுடு அதுன்னு கத்தினா நான் பொறுப்பு இல்ல. தொடாதுன்னு சொல்றல, போ. என்ன நீ இன்னைக்கு ரொம்ப ஓவரா சீன் போடுற? தலைய வாரலனா வாரி விடுங்கிற. இப்ப வார வந்த பெருசா கத்துற. இப்ப நான் உன்னை வார சொன்னேனா? இல்ல அப்போ வேலையை பார்த்துட்டு போயே. ஏய் வேண்டாம் வேணாம், வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே 2 வச்சிருவேன் நானு. பேசிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கற? நீ கேட்காம நானா தான் தலைவாரி விடுறேன். நீ தான் அன்னைக்கு வாரி விடுன்னு உயிர் எடுத்த. ஐயோ அப்ப கேட்டேன்பா, இப்ப வேண்டாம் எனக்கு. நீ பாட்டுக்கு போ, உன் வேலையை பாரு போ. எனக்கு என்ன தலை எழுத்தா உனக்கு நான் தலைவாரி விடணுங்கிறதுக்கு? ஏய் நான் போயிருவேன், பட் அப்புறமா வந்து நீ ஏதாவது வாரி விடு அதுன்னு உயிர் எடுத்தா நான் மனுஷன் இருக்க மாட்டேன். சாமி, இனிமே உன்னை நான் கேட்கவே மாட்டேன். இப்ப டார்ச்சர் பண்ணாம போறியா? டார்ச்சர்? யார டார்ச்சர் பண்றாங்க? எனக்கு தேவை, எல்லாம் தேவை. என் வீட்டுல உட்காந்து நீ பாடா படுத்திட்டு இருக்கிற. உனக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்ன எல்லாம் தலை எழுத்து. என்ன மச்சான், ஏதோ சீக்கிரமா வெளில போகணும்னு சொல்லிட்டு இப்படி ரிலாக்ஸா உட்காந்துருக்க? எரிச்சல்ல உட்காந்துருக்கேன், என்ன கடுப்பேத்தாத. டேய் என்னடாச்சு? ஏண்டா உள்ள இருக்காளே பொம்பளையாடா அவ? பொம்பளையா அவ? டேய் நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு ராட்சசிய சத்தியமா பார்த்தது இல்லடா. பாவம் தீக்காயம் பட்டு கஷ்டப்படுறாளே, ஒத்தாசை பண்ணலான்னு போனா பேய் மாதிரி கத்துறாடா. டேய் அவ கத்துறத அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாங்கன்னா நான் என்னமா அவளை கையை பிடிச்சிருக்கிறதா நினைச்சுப்பாங்கடா. டேய் அவங்க என்ன புதுசாவா கத்துறாங்க? அவங்க வாயை திறந்து பேசினாலே அப்படிதான் இருக்கும். சரி இரு, நான் என்னன்னு பார்த்தேன். இரு, இப்ப அந்த ராட்சசி இருக்கிற மூடுக்கு போனீங்கன்னா நீயும் நல்லா வாங்கி கட்டிப்ப. அது எனக்கு புதுசாடா, எவ்வளவு வாங்கி கட்டிருக்கேன். என்னன்னு பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஆசைனா போ, யாரு தடுக்க முடியும்? வரேன், நான் டீ கடையில பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறேன். வந்து சேரு சீக்கிரமா. பிசாசு. குட் மார்னிங். என்னாச்சு, மூடோட்டா? பாவங்க கதிர், அவனை ஏங்க திட்டுறீங்க? உங்களுக்கு அடிபட்டதுல இருந்து அவன் சரியா தூங்க கூட இல்லை தெரியுமா? அவனை பிடிச்சி திட்டிருக்கீங்க. ரொம்ப அப்செட்ல இருக்கான் மேடம். எனக்கும் அதான் பயமா இருக்கிறான். இது வரைக்கும் என் மேல ஒருத்தங்க பாசம் காட்டுறாங்கன்னா அது நான் அவங்களை திட்டுறத அவங்க சகிச்சுக்கிறதா பாசம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதான் அதெல்லாம் பாசம் இல்ல, உண்மையாவே அக்கறை காட்டுறதுதான் பாசம்னு மதன் மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம் ராம், நேத்து ராத்திரிலாம் அவர் தூங்கவே இல்லை தெரியுமா? எனக்கு விசிறிக்கிட்டே இருந்தாரு. நடுவுல நான் எழுந்து போனது கூட அவருக்கு தெரியாது. இதெல்லாம் அவர் எதுக்காக பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. அந்த அளவுக்கு நான் அவரை மரியாதையா கூட பேசினது இல்லையே. முடியல ராம். உண்மையா ஒரு பாசத்தை பார்த்து கூச்சப்படுறதுன்னா நிஜமாவே எனக்கு இப்பதான் புரியுது.
நான் அவர் காட்டுற அன்பு எனக்கு கூச்சமா இருக்கு. இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு கூட தெரியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவர் பேசியிருக்கேன். நான் போய் சொல்ல ராம், எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலே பயமா இருக்கு. ஏன்னா என்னால சராசரி பொண்ணாலாம் வாழ முடியாது. எனக்கு வாழ பிடிக்காது. ஆனா இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தேனா நான் மாறிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராம். முன்னாடியெல்லாம் அவர் என்கிட்ட வரும்போதோ இல்ல தொட்டு பேசும்போதோ எனக்கு எந்த வித்தியாசமும் தோணினது கிடையாது. நான் பாட்டுக்கு அவரை எதிர்த்து பேசுவேன். ஆனா இப்போ என்னால முடியல. அவர் என்கிட்ட என்ன கிட்ட தொட வரும்போதே கூச்சமா இருக்கு. எனக்கு என்ன எதனாலன்னு நிஜமாவே சொல்ல முடியல. நான் அவர் மேல கோவப்படுறதா அவர் என்ன தப்பா எடுத்துக்கிறாரு. நான் உண்மையிலே நான் என் மேலதான் கோவப்படுறேன், ஆத்திரப்படுறேன். அதனாலதான் அந்த மாதிரிலாம் பேசுறேன். ஐம் வெரி சாரி. ஐம் ரியலி சாரி ராம். இந்த சாரி கூட என்னால அவர்கிட்ட கேட்க முடியுமான்னு ராம், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது தானே? அண்ணா ஒரு டீண்ணே. சரி. என்னப்பா பெருசா பேச போறேன்னு என்னமோ வீரமா போன? வாங்கி கட்டிக்கிட்டியா? என்ன வாங்கிட்டியா? பேய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போனா என்ன கிடைக்குமோ அது கிடைச்சதா? வாங்கி கட்டிட்டியான்னு கேட்டேன். வாங்கி கட்டிட்டா பரவாயில்லையே. திரும்ப வீக்க ஒன்னும் பெருசா இல்லையே, அடி பலம் இல்லையோ? டேய் என்னடா ஒரு மாதிரி மர்மமா பிஹேவ் பண்ற? என்ன நடந்துச்சு? பிரியா மேடம் ஒரு மேட்டர் சொன்னாங்க. அது நடந்தா சிக்கலாயிடுது நீ பயந்த. ஆனா இப்ப அதை விட சிக்கலான ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்கு மச்சான். பிரியா என்ன சொன்னாங்க? சிதம்பரம் சார் தேவி என் கூட நிஜமாவே வாழணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னாங்க. அதே சிக்கல் தான். அதை விட சிக்கலா வேற என்ன நடந்துற போகுது? தேவியை உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா எந்த விஷயத்துல ஜோக் அடிக்கிறதுன்னு விவசாயே இல்லையாடா உனக்கு? மச்சான் இந்த விஷயத்த நீ ஜோக்குன்னு நினைச்சா அந்த ஜோக்கை இப்பதான் நான் என் காதலை கேட்டுட்டு வரேன். மச்சங்க பாரு,
நான் வந்து 3 நாள் சரியா தூங்கல, ஒரு மாதிரியா அரை தூக்கத்திலே இருக்கேன். நீ வந்து இந்த சுத்தி வளைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. என்னத்த சொல்றது? உங்ககிட்ட அவங்களால நேரடியா பேச முடியலையா? உன்னை கண்ணுக்கு கண்ணு நேரா பார்க்கவே முடியலையா? நீ அவங்களுக்காக படுற அக்கறை கஷ்டம் எல்லாமே அவங்களுக்கு என்னென்னமோ மாதிரி ஆயிடுச்சான். அவங்க லைஃப்லயே இது வரைக்கும் யாருமே அவங்க மேல அக்கறை எடுத்துக்கிட்டதே கிடையாதான். டேய் இங்க பாரு, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும், ப்ளீஸ் பி சீரியஸ். சத்தியமாடா. இந்த பாரு, அவங்க அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு என்னால் இந்த டயலாக்கை பேச முடியாது. பட் மேட்ரு இதுதான், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம நீ அவங்களுக்கு பண்ற ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு என்னென்னமோ பண்ணுதான். டேய், நீ அவங்கள சாதாரணமா பார்த்தா கூட அந்த பார்வை அவங்களால தாங்கிக்கவே முடியலையா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்க, இது கூட அர்த்தம் தெரியலையா? அஃப்கோர்ஸ் அவங்க நேரடியா சொல்லல. ஒருவேளை அவங்களுக்கு இத வந்து நேரடியா சொல்ல தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் மேட்டர் ஒன்னே ஒண்ணுதான், தேவிக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. என்னடா மச்சான், இது நல்ல செய்தியா இல்ல கெட்ட செய்தியா? டேய் என்ன கேள்விடா இது? மச்சான் இது வந்து தலையில இடிய போடுற மாதிரி நியூஸ்டா. எப்படிடா இது? தேவி போய் காதல் அது இதுன்னு. டேய், காட்டு யானை கரண்ட் கம்பத்து மேல ஏறி நிக்குதுன்னு நீ சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா தேவிக்குள்ள போய் காதல் சத்தியமா நான் அதை நம்ப மாட்டேன். இந்த வழியா உள்ள போய் இந்த வழியா வெளில வருது. சொல்ல போனா நான் வெறும் ஜெராக்ஸ் மெஷின் தான். ஒரிஜினல் உன்கிட்ட பேசும்போது தான் நீ நம்புவ அப்படின்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ, நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா, டேய் நீ சொல்றதெல்லாம் நிஜம்னா, ஓ மை காட், இதை விட டேஞ்சர் வேற எதுவுமே இல்லடா. நடக்க ஆரம்பிச்சிட்டா இல்ல, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது? டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? இந்த கான்ட்ராக்ட் கல்யாணம் மூலமா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நினைச்சு தானடா பண்ணேன். இதை இப்படி ஆகும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. பணக்காரனுக்கு விருந்து வச்சேன்னா 10ஓட 11 அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீ பட்னி கிடந்தவனுக்குள்ள விருந்து வச்சிருக்க. பாவண்டா தேவி, இது வரைக்கும் அவங்க கிட்ட இந்த அளவுக்கு யாரும் அக்கறை காட்டல. உன்கிட்ட இருந்து அது உங்களுக்கு கிடைச்சதும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. டேய் என்னடா பேசுற? நான் அப்படி என்னடா செஞ்சுட்டேன்? இந்த பாரு, உனக்கு அடிபட்டு நீ உடம்பு சரியில்லாம இருந்திருந்தா கூட நான் இப்படிதான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். இந்த பாரு, இதை எனக்கு செஞ்சிருந்தேன்னா நான் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். தேவி பொண்ணு இல்லையா, அதான் உன் உதவியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டாங்க. ஐயோ மச்சான், இது பாரு, இது வந்து நல்லதுக்கு இல்ல. இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆக போகுது. இதுக்கு மேலேயும் தேவி வந்து நம்ம ரூம்ல இருக்கவே கூடாது. எப்படியாவது தேவியை கிளப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. கொஞ்ச நாள் நான் அவ பார்வையில படாம இருந்தானே போதும், ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவா. எனக்கு என்னமோ இது டூ லேட்டுன்னு படுது மச்சான். ஓகே, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வகையில் நாம அவங்களை அனுப்பிடுறது தான் நல்லது. சரி வா, உடனே போய் அனுப்பிடலாம். வா. இரு, உடனே மொட்டை தாத்தன் குட்டையில் இருந்த மாதிரி கிளம்பிடாத. நீ போய் அவங்கள வீட்டுக்கு போக சொன்னு வச்சுக்கோயேன். அவங்க அது ஈகோ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வ? ஆமாண்டா, அவ செஞ்சாலும் செய்வா. இந்த பாரு, நீ போய் தடாலடியா எதுவும் பேசி தொலைக்காத. நைஸா அவங்களா கிளம்புற மாதிரி பக்குவமா பேசிப்பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சரி, நீ கிளம்பு, காசு கொடுத்துட்டு வரேன். டேய் போலாம் வா.
என்ன? மேம் என்னன்னா மகாராணிக்கு விசிறி விட்டாதானே தூக்கம் வரும், அதான் விசிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போ. இப்ப இப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் பாதி ராத்திரியில நான் தூங்கிட்டு இருக்கும்போது எரியுதுன்னு கத்தி என் உயிர் எடுப்பேன். அப்ப நான் தான் வந்து விசிறணும். அதெல்லாம் தேவையில்லை, இப்ப விசிறி எடுப்பேன். ஐயோ வேண்டாம்னு சொல்றேன்ல. அது எப்படி ஒரு ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளை பக்கத்துல உட்காந்து விசிறிட்டு இருந்தா ஒரு பொண்ணால எப்படி தூங்க முடியும்? போ. அட எங்க அப்பா, நீ ஒரு பொண்ணுங்கிறது உனக்கு இப்பதான் தெரிய வருதா? நேத்து முந்தா நேத்துல அந்த ஞாபகம் எங்க போயிருந்தது? ஐயோ நான் தான் இப்ப வேண்டாங்கிறேன்ல, விட்டுடேன். இந்தா உனக்கு நின்னு விசிறி விடணுங்கிறது என்னுடைய தலையெழுத்தும் இல்ல, ஆசையும் இல்ல. நான் பாட்டுக்கு போய் தூங்கிடுவேன். ஆனா அதுக்கு அப்புறமா நீ ஏதாவது தொந்தரவு பண்ணன பாரு. இல்ல வரமாட்டேன், போ. வராத, வந்துடாது. நிம்மதியா நான் தூங்கவா செய்வேன். யாராவது தொந்தரவு பண்ணிட்டு நான் தூங்கும் போது போலமாத. மதன், மதன்.